இந்த வனம் முழுவதும் தன்வசம் வைத்திருப்பவர் பேரண்டராஜன். அன்னாரின் தர்ம பத்தினி. எனது பெயர் பேரண்டி ஆகும். ஆசி இன்று என் கணவர் வேட்டைக்கு சென்றிருக்கும் காரணத்தால் தனிமையிலே இருக்கும் எனக்கு ஏதேதோ மன சஞ்சலங்கள் சந்தோஷம் என மாறி மாறி தோன்றுகிறது. அவர் மட்டும் வந்தா அவர் சொல்ல வந்தமா நான் தனியாக இருக்கிறேன் அல்லவா, அதனால் தோன்றுகிறது. என்ன கூட சேர்த்துக்கோ, அதனால்தான் அழைத்துள்ளேன். நாம் இருவரும் நந்தவனத்தை சற்று சுத்தி பார்த்து விட்டு வரலாம். அவர் எங்கடா போட்டோம், நம்ம அப்படியே சுத்தின வந்தோம்னா அந்த கலைப்பழம் இல்லாம சந்தோஷமா அப்படி அப்படி எந்த வருவோமா? அப்படி ஆகட்டுமா? பார்த்தால் பலவிதமாய் தோன்றுதே இந்த பப்பல வீரங்கள் பச்சை பசேல் என்று இங்கு கொஞ்சி குளவி கூடி விளையாடும் மான்களும் மயில்களும் அன்ன பறவையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த மயில் பாரியம்மா அப்படி விரிச்சிக்கின ஆடு
நான் அவற்றின் சந்தோஷத்தை மட்டுமே காண்கிறேன். ஈர்ப்பதையும் துறப்பதையும் நீயே கண்டுகொள். அப்படியே இருக்குதுமா, அதுவேல பிச்சி நாடுதம்மா. பார்த்தால் உனக்கு ஆனந்தம் தானே, அனுபவி. நீயே பாருமா, எனது ஆனந்தத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். அது மட்டுமா? மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம், மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம், மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம், மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம், குங்குமதாரம் குங்கும புஷ்பம், குங்குமதாரம் குங்கும புஷ்பம், குங்குமதாரம் குங்கும புஷ்பம், வாடாமல்லி சம்பங்கி ரோஜா, வாடாமல்லி சம்பங்கி ரோஜா, வாடாமல்லி சம்பங்கி ரோஜா, வாடாமல்லி சம்பங்கி ரோஜா. பலவிதமாய் தோன்றுதே, பல விதங்கள் கண்டு பலவிதமாய் தோன்றுதே, பார்த்தால் பலவிதமாய் தோன்றுதே, மேலும் மல்லிகை மல்லை முல்லை ரோஜா, ரோஜா சம்பங்கி, சம்பிங்கி, கொங்கு மந்தாரம், குங்கும புஷ்பம், அது நம்ம குங்குமம் அதெல்லாம் மலர்களின் வகைகள். வகைகள். அவை அனைத்தும் மலர்ந்து மலர்ந்து பூத்து பூத்து குலுங்கி குலுங்கி இந்த வனம் முழுவதையும் வாசனை தெரியும். வாசனை பரவி இங்கு வாழும் ஒரே சந்தோஷம். ஏய், அனைத்து வாசனையும் மறந்து போயிட்டது. அது மற்ற ஒரே சந்தோஷமாக ஏம்மா. உனது வாடை என்னை வாட்டி எடுக்கிறது. ஏம்மா, என் வாடை என்னம்மா? உன் வாடை பாம்பள வாடையாம்மா. விஜயனா அப்படி அல்ல, உனது வாடை எனக்கு ஆனந்தம் தரவில்லை. அப்ப என்ன விட்டுரு, இன்னொரு வாரம் சுத்தி பாப்பா. அங்க எதுனா தம்பு தாயில எனக்கு மாறுதல் ஒண்ணுமே பண்ணல வாதிர நாங்க. பார்த்தீர்களா? யாரோ ஒரு தவமுனி நின்று கொண்டிருக்கிறார். அவர் முக அழகை கண்டார். பாப்போமா? ஒரு சந்தேகமா இருக்குதம்மா. ஒருவேளை தவ முடியா இல்ல இருந்துச்சு அது மாதிரியா? அந்த மாத்திரத்திலே எந்த உள்ளம் எப்படி பேரானந்தம் கொண்டிருக்கிறா? கூட என்னம்மா எனக்கு ஒண்ணு தெரியலையா? எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, ஒன்றாய் கூடி காணும் இல்லை தானோ. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணும் ஒன்றாய் கூடி காணும் இல்லை தானோ. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் இல்லை தானோ. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் இல்லை தானோ. அதைதான் நீருடையாரிடம் சொல்வேன், நீருடையாரிடம் சொல்வேன், அதைதான் நீருடையாரிடம் சொல்வேன், அதைதான் நீருடையாரிடம் சொல்வேன். எவ்விதம் அவர் உள்ளம் நானும் தான் அறிந்தேன், எவ்விதம் அவர் உள்ளம் நானும் தான் அறிந்தேன், எவ்விதம் அவர் உள்ளம் நானும் தான் அறிந்தேன், எவ்விதம் அவர் உள்ளம் நானும் தான் அறிந்தேன். எண்ணம் எல்லாம் எண்ணி ஏற்றேன், என்னால எண்ணம் எல்லாம் எண்ணி ஏற்றேன், எண்ணம் எல்லாம் எண்ணி ஏற்றேன், என்னால எண்ணம் எல்லாம் எண்ணி ஏற்றேன். என்னை நிறைவேறும் நாளும் இந்த நாளோ, என்னை நிறைவேறும் நாளும் இந்த நாளோ, என்னை நிறைவேறும் நாளும் இந்த நாளோ, என்னை நிறைவேறும் நாளும் இந்த நாளோ. அண்ணா காவலன், அவன் முகத்தை கண்டாயா?
நான் எங்கம்மா கண்டேன் என் மூஞ்சே ஒண்ணு கண்ணாடி பாரு அவர் உட அழகையும் வீர நடையும் பார்க்கும் பொழுதே அவர் யாராக இருப்பார் என்று ஆவல் அல்லவா தோன்றுகிறது. அவரை பார்க்கும் பொழுது இந்திரனோ இவர் பூர்ண சந்திரனோ யான் அறியே இவரை பார்க்கும் பொழுது அந்த தேவலோகத்து இந்திரனே இறங்கி வந்ததன் போலவா தெரிகிறது. அவர் மாதிரி ஆமாம். ஆனால் அவராக இருந்தால் தேகம் முழுவதும் 1000 கண்கள் அல்லவா படைத்திருப்பார். ஆமா ஆமா. ஆதலால் இவர் இந்திரன் அல்ல, ஒருவேளை சந்திரனாக இருப்பாரோ? அப்படி ஆனால் சந்திரனாக இருந்தால் முகத்தில் மாசு அல்லவா படிந்திருக்கும். ஆமா. இவர் முகமோ பிரகாசமாக அல்லவா உள்ளது. அப்படி லைட் மாதிரி எழுதியம்மா. ஆமா. ஆதலால் இவர் சந்திரன் அல்ல. ஒருவேளை காம சக்கரவர்த்தி அந்த மன்மதனாக இருப்பாரோ? புத்தி அங்கதான் போவா. ஆனால் இவர் மன்மதனும் அல்ல. அவரு இல்ல. ஏன்னா மன்மதன் கையில் கருப்பு வில்லல்லவா தாங்கி இருப்பார். அப்படி எதுவும் இவரிடம் இல்லை. ஆதலால் ஒருவேளை இவர் வேலவனோ இவர் ரகுகுல சோழனாகிய ஒருவேளை அந்த கடவுள் முருகப்பெருமானாக இருப்பாரோ? அவருக்கு வேலி. ஆமா, வேளவனாக இருந்தால் வேலை. ஆதலால் இவர் வேலனும் அல்ல. எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த பிரம்ம தேவனே சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு ஆண் மகனை அனுப்பி எனக்காகவே இங்கு அனுப்பியதாக இருக்கிறேன். ஆமாம். அவர் அருகே சென்று யார் என்ன என்று விசாரித்து நம்ம இவ்வளவு நேரம் நம்ம போட்டு வரல நேர்ல புட்டி வச்சா தேர்த்தில்ல. நேரிலேயே சென்று விசாரிப்போம். ஆமா ஆமா. நம்ம வந்தா நம்மளுக்கு என்ன வேலையை வச்சியா? எனது மனது ஆசையையும் எடுத்து விடுவோம். கூட்டுக்காரங்க பணம் போட்டோம். அது வேண்டாம். அங்க வேணாம்ல. போ. நம்ம போலாமா? நான் வட்ட வேணாமா? வா, என்னுடனே வா. சுவாமி முனிநாதரே, வந்தானோ என்றுரையே மனத்தில் பெரண்டியாலோ. வந்தானோ என்றுரையே மனத்தில் பெரண்டியாலோ. வந்தானோ என்றுரையே மனத்தில் பெரண்டியாலோ. வந்தானோ என்றுரையே மனத்தில் பெரண்டியாலோ. எந்தன் மீது இன்பம் கொள்வே ஏற்றுக்கொண்டு பெருமை கேட்பீ.
எந்தன் மீது இன்பம் கொள்வேன் கற்றுக்கொண்டு பெருமை சேர்த்தி சுவாமி முனிநாதரே, முதற்கண் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி முனிநாதரே, நானோ இந்த வனத்தில் வாழ்பவள். எனது பெயரோ பேரண்டி ஆகும். நான் இந்த நந்தவனத்தை சுற்றி பார்க்கலாம் என்று வரும்பொழுது உங்கள் வசீகர முக அழகையும் கம்பீர தோல் வலிமையும் உங்கள் நடை அழகையும் உடை அழகையும் கண்ட மாத்திரத்திலே உங்கள் மீது காதல் கொண்டேன். முனிநாதரே, என்னோடு இன்பமாக இருக்க வாருங்கள். முனிநாதரே, அன்னையே நீ சொல்லுவது அழகல்ல முந்தனுக்கு, அன்னையே சொல்லுவது அழகல்ல முந்தனுக்கு, அன்னையே நீ சொல்லுவது அழகல்ல முந்தனுக்கு, அன்னையே சொல்லுவது அழகல்ல முந்தனுக்கு, என்ன நீட தகப்ப சுவாமி முனிநாதரே, காதலாகினேன் சுவாமி, கலந்தனை குவாய் சுவாமி, 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 மனக்கெல்லாம் அழகியானே மணந்து கொள்வாய் கோமானே, மனக்கெல்லாம் அழகியானே மணந்து கொள்வாய் கோமானே, மனக்கெல்லாம் அழகியானே மணந்து கொள்வாய் கோமானே, மனக்கெல்லாம் அழகியானே மணந்து கொள்வாய் கோமானே. சொல்லும் பெண்ணே, பெண்ணாகப்பட்டவள் நானே வெட்கத்தை விட்டு இறங்கி வந்து என்னை அனுபவித்து செல்லுங்கள் என்று கூறினார். யாரே சொல்லுவாங்களா? என்னை தாய் என்றும் ஆமா, என் கணவனை தந்தை என்றும் சிறு பிள்ளை போலல்லவா கூறுகிறீர்கள். அரகரா அரகரா அரோகரா. தாயே நீ சொல்லுவது தர்மமல்ல முந்தனுக்கு, 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 அவனுக்கு என்னை அனுப்ப தயவது செய்யும் அம்மா, அவனுக்கு என்னை அனுப்ப தயவு செய்யும் அம்மா, அவனுக்கு என்னை அனுப்ப தயவது செய்யும் அம்மா. அவனுக்கு என்னை அனுப்ப தயவு செய்யும் அம்மா. கூறுங்கள் முனிநாதரே. நானோ தபசி வேடம் பூண்டு அந்த பரமனை நோக்கி தவம் செய்ய போய்க் கொண்டிருக்கின்றேன். என் தவத்தை எடுத்து இடையூறுக்கு ஆளாகாதே பெண்ணே வேரண்டி. சுவாமி முனிநாதரே, உன்னாலகாலானே குருவின தூமானே, உன்னாலகாலானே குருவின தூமானே, உன்னாலகாலானே குருவின தூமானே, உன்னாலகாலானே குருவின தூமானே, என்னை கூடி இன்பம் தானே இனி தனிய விடனே, என்னை கூடி இன்பம் தானே இனி தனிய விடனே, என்னை கூடி இன்பம் தானே இனி தனிய விடனே, என்னை கூடி இன்பம் தானே இனி தனிய விடனே. சுவாமி முனிநாதரே, சொல்லும் பெண்ணே வேரண்டி. உங்கள் தவத்தை தடுக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல. அல்ல அல்ல அல்ல, உன் தவணை பண்ணிக்கோ. எனது கணவர் வரும் வரை 10 நேரமே உங்களோடு
இன்பமாக இருந்தார். பெண்களுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகையான குணங்களை தூக்கி எறிந்துவிட்டு என் தவத்தை கெடுப்பது ஒன்றே இலக்கு என்று என்னை நோக்கி வருகின்றாயே பெண்ணே பேரண்டி. சுவாமி முனிநாதரே, இன்னும் என்ன தாமதோ இசைந்து செல்வதே நாளா, 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 கோவை இதை உருதே பொங்கலெங்கும் நிம்புதையா, கோவை இதை உருதே பொங்கலெங்கும் நிம்புதையா, கோவை இதை உருதே பொங்கலெங்கும் நிம்புதையா, கோவை இதை உருதே பொங்கலெங்கும் நிம்புதையா. சுவாமி முனிநாதரே, நீங்கள் தவம் செய்ய செல்லும் அந்த மகாதேவரே தலையில் கங்கையும் உடலில் பரி பாதி பார்வதியுமாக 2 பெண்களோடு அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க தாங்கள் மட்டும் பெண்ணை எடுத்து ஒதுக்குவது ஏன்? அவரே இருக்கிறார். முனிநாதரே, அரகரா, அரகரா. கோவை இதழ் ஊறுதென்றும் பொங்கல் இரண்டும் விப்புதென்றும், கோவை இதழ் ஊறுதென்றும் பொங்கல் இரண்டும் விப்புதென்றும், சுத்தமான வார்த்தையே கூறாதே எந்தன் முன்னே, கூறாதே எந்தன் முன்னே. பெண்ணே பேரண்டி, முருங்கல் முனிநாதரே, கல்லுக்கு சேலை கட்டினாலும் உற்று நோக்குபவனாகத்தான் இந்த பார்த்திபன் இருந்தான். ஆனால் பங்காளிகளின் பாராபட்சத்தால் இன்று நாட்டை துறந்து அந்த பரமனை நோக்கி தவம் செய்ய போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தவத்தை கெடுத்து இடையூறுக்கு ஆளாகாதே பெண்ணே பேரண்டி. சுவாமி முனிநாதரே, நீங்கள் என்ன அந்த காண்டிபரா? ஆமா, காணில் உன்னை கண்டவுடன் காண்டிபரே நான் கடலகி ஓடிவதே பார்த்திபனே, காணில் கண்டவுடன் காண்டிபரே நான் கடலகி ஓடிவதே பார்த்திபனே, காணில் உன்னை கண்டவுடன் காண்டிபனே நான் கடலகி ஓடிவதே பார்த்திபனே, காணில் உன்னை கண்டவுடன் காண்டிபனே கடலகி ஓடிவதே பார்த்திபனே. கோடிகள் செய்யலாமா அர்ஜுனனே, கோடிகள் செய்யலாமா அர்ஜுனனே, கோடிகள் செய்யலாமா அர்ஜுனனே, முகமலை வேணும் அர்ஜுனனே, கோடிகள் செய்யலாமோ அர்ஜுனனே, என் முகமலை வேணும் அர்ஜுனனே. முனிநாதரே, ஒன்றும் பெண்ணே பேரண்டி. அந்த அர்ஜுன ராஜன்
இதுவரை 7 மனைவிகளை மணந்துள்ளார் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அவர்கள் யாரிடமும் காணாத இன்பத்தை திகட்ட உங்களுக்கு என்னால் தர இயலும். சற்றேனும் என் ஆசைக்கு இணங்கி வாருங்கள் முன்னாலே. நானோ மரவுரியும் தலைமுடியும் தரித்து அந்த 14 லோகங்களை காத்து நிற்கக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நோக்கி தவம் செய்ய போய் கொண்டிருக்கின்றேன். என் தவத்தை கெடுத்து இடையூறுக்கு ஆளாகாதே பெண்ணே பேரண்டி. Poicha. Poicha.